அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியிருக்கிறது ஈராக்கினுடைய மேற்கு பகுதியில். இந்த சம்பவம் மிகுந்த அதிர்வலைகளையும் பரபரப்பையும் உருவாக்கியிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானிய யுத்த களத்தில் வீழ்ந்து நொறுங்கிய 4வது போர் விமானம், அமெரிக்க விமானப்படையினுடைய மிக பிரம்மாண்டமான விமானம் நேற்று மாலை ஈராக்கினுடைய மேற்கு பகுதியில் வீழ்ந்து நொறுங்கியிருக்கிறது. இந்த விமானம் என்ன வகை விமானம் என்று சொன்னால் டேங்கர் விமானம். அது என்ன டேங்கர் விமானம் என்று சொன்னால், அதாவது ஏனைய விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்புகின்ற விமானம். அதாவது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கேக்குள்ள நடுவானத்தில் வச்சு பறந்து கொண்டிருக்கேக்குள்ளேயே ஏனைய விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு விமானம். ஏன் இந்த விமானம் மிக பிரம்மாண்டமான விமானம் என்று சொன்னால், இப்போ ஏனைய விமானங்களுக்கு தேவையான அவ்வளோ எரிபொருளையும் இது சுமந்தோண்டு போத்தானே வேணும். அப்போ இந்த விமானம் பெருசாக இருக்கணும். கிட்டத்தட்ட 1,15,000 லிட்டர் பெட்ரோலை அதை பெட்ரோல் சொல்கிறதில்ல ஜெட் ஃபியூவல், அதை சுமந்து கொண்டு போகுமாம் இந்த விமானம். இந்த விமானத்தினுடைய வகை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் KC-135. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற KC-135. இந்த விமானத்தை உற்பத்தி செய்கிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிங் கம்பெனி. அந்த ஒரு விமானம் தான் வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது. முதல்ல இந்த விமான விபத்து சம்பந்தமாக அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் CENTCOM என்று சொல்லுவோம். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அதாவது இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது. அதில் பயணம் செய்தவர்களையும் அந்த விமானத்தையும் தேடுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் தேடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஈராக்கினுடைய மேற்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் எதிரிகளினுடைய தாக்குதலால் நடந்தது அல்ல, அதே வேளையில் நண்பர்களினுடைய தாக்குதலிலும் நடந்தது அல்ல என்று சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக கிடக்குது. இதையும் சேர்த்து சொல்ல வேண்டி கிடக்குது. நண்பர்கள் சுட்டு அது விளையல் என்றதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், போன கிழமை குவைத்தில் 3 அமெரிக்க விமானங்கள் F-15 வகை விமானங்கள் குவைத் விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது பை மிஸ்டேக்காக. அதை சொல்கிறது ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்லி. எனவே போர்க்களத்தில் நிறைய நாடுகள் ஒரே நேரத்தில் இன்வால்வ் ஆகிக்குள்ள ஏராளமான விமானங்கள் வானத்தில் பறந்துண்டுக்குள்ள எந்த விமானத்தை யார் சுட்டது, எது யாருடைய விமானம் ஒன்றுமே தெரியாதானே, ஒரு பதட்டமாக தானே இருக்கும். அதால் அந்த குவைத்திய அதிகாரிகளுக்கு தெரியலை. அதில் பறந்து வந்த 3 விமானங்களும் அமெரிக்க விமானங்கள், தங்களுடைய நட்பு விமானங்கள் என்று சொல்லி அது தெரியாதபடியால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. எனவே இந்த தாக்குதலுக்கு எதிரிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதோ அல்லது நண்பர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதோ அல்ல என்று சொல்லி அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருக்க சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இனி விரிவா விளக்கமா பார்ப்போம். இப்ப டேங்கர் விமானம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1,15,000 லிட்டர் பெட்ரோலை சுமந்து கொண்டு போகக்கூடியது. பல விமானங்களுக்கு ஒரே தடவையில அப்படியே வானத்தில் பறந்து 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 ஒரே பரப்பில் பல விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இந்த விமானத்திலிருந்து எரிபொருளை பெறுற விமானம் ஒரே தடவையில் கிட்டத்தட்ட 4,000 லிட்டர் தொடக்கம் 6,000 லிட்டர் வரைக்குமான பெட்ரோலை நிரப்ப முடியும் என்று சொல்லி. எனவே ஒரு ஃபைட்டர் ஜெட் இந்த விமானத்திட்ட போயிட்டு ஒரு 6,000 லிட்டர் பெட்ரோலை வாங்கி எடுக்குமாக இருந்தால் அதே மாதிரி எத்தனை விமானங்கள் வாங்கி எடுக்க முடியும் என்றதை நாங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம். எனவே இந்த விமானம் வானத்தில் பறந்து கொண்டே, அதாவது வானத்தில் பறக்கும் பெட்ரோல் ஸ்டேஷன் என்று சொல்லுவோமே, அதுதான் சரியாக இருக்கும். எனவே இந்த விமானம் நேற்று விபத்துக்குள்ளான இந்த விமானம் அமெரிக்க இராணுவத்தில் 60 ஆண்டுகளாக சேவையில் இருக்காம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பழைய விமானம். இப்போ இந்த விமானம் விழுந்ததுக்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விதமான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஒன்று இந்த விமானத்தில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம், அதன் காரணமாக விழுந்திருக்கலாம். ஏன்னு சொன்னால் 60 ஆண்டுகள் பழமையான விமானம் என்றபடியால் அது முதலாவது காரணம். 2வது காரணம் இன்னும் ஒரு விமானத்தோட இது மோதி இருக்கலாம் என்று சொல்லி, அதாவது எரிபொருளை நிரப்பி கொண்டிருக்கேக்குள்ள இன்னும் ஒரு விமானத்தோட மோதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னென்னு சொன்னால், வானத்தில் வச்சு எரிபொருளை நிரப்புற இந்த ப்ரோசஸ் இருக்குதானே, அதே மிகவும் ஒரு கஷ்டமான ப்ரோசஸ் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ நாங்கள் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களுடைய காருக்கு பெட்ரோல் அடிக்கும் போதே ஏதாவது தவறுதலாக சில விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் வாகனங்கள், கார்கள் எரிஞ்சு தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. எனவே தரையிலேயே இப்படி என்று சொன்னால் வானத்தில் கஷ்டம் தானே. எனவே 2 விமானங்களையும் ஓடுற அந்த விமானிகளுக்கு இனி இல்லைன்ற ஒரு நாலேஜ் வேணும், இனி இல்லைன்ற ஒரு அனுபவம் வேணும் என்று சொல்லி சொல்லப்படுது.
என்னென்னு சொன்னால் இந்த டேங்கர் விமானம் வந்து பறந்து கொண்டே இருக்கும். அது பறந்து கொண்டிருக்கும் போது எந்த விமானத்துக்கு எரிபொருள் தேவைப்படுதோ அந்த விமானம் வந்து பின்னாலேயே போகணும். பின்னால் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகணும். அந்த கிட்ட நெருங்கி போகைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இரண்டு விமானங்களுக்கும் இடையிலான அந்த கேப்பை வந்து ஒரு 10 மீட்டர் தொடக்கம் 15 மீட்டர் தான் கேப் இருக்கும் என்று சொல்லப்படுது. அவ்வளவு நெருக்கத்தில் கிட்ட போகும். இந்த உலகத்தில் வேறு எந்த விமானங்களும் வந்து அப்படி பறக்கவே பறக்காது கடைசி வரைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேசஞ்சர்ஸ் விமானங்கள் இருக்குது தானே, நாங்கள் பயணம் செய்கிற சாதாரண பயணிகள் விமானம், அதுக்கெல்லாம் சிட்டியான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு விமானம் பறந்தால் அதனுடைய குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஏனைய விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதாவது ஆகாயத்தில் வந்து 5 நாட்டிக்கல் மைல், அதாவது 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணுமாம் ஒரு விமானத்துக்கும் இன்னொரு விமானத்துக்கும். அந்த 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை விடவும் டிஸ்டன்ஸ் குறையுமாக இருந்தால் உடனடியாக அலர்ட் பண்ணப்பட்டு 2 விமானங்களுடையும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கதைச்சு பெரிய பரபரப்பாகும். இது வந்து ஏர்போர்ட் ஏரியா இருக்கு தானே, அதில் மட்டும் விதிவிலக்கு. மற்றபடி வானத்தில் பறக்கக்குள்ள இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் என்று சொல்லி அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 2 யுத்த விமானங்களும் வந்து ஒரு 10 மீட்டர் தொடக்கம் 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் பறக்கிறேன்னு சொன்னால் இவ்வளவு ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. எனவே அப்படி பறந்தோன்னு இருக்கேக்குள்ள பிறகு அந்த டேங்கர் விமானத்தில் இருந்து ஒரு பைப் ஒன்று வெளியில் வரும். அதை வந்து ப்ரோப் என்று சொல்றது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த KC-135 விமானம் இருக்கு தானே, அதில் உள்ளதை சொல்றது ஃப்ளையிங் பூம் சிஸ்டம் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்கள் பாவிக்கிறது வந்து பூம் சிஸ்டம் என்று சொல்லி. எனவே அந்த பூம் சிஸ்டம் வந்து வெளியில் வரும். அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.5 மீட்டர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பூமோட வந்து கனெக்ட் ஆகணும் சொன்னால் இந்த விமானம் 8.5 மீட்டருக்கு நெருங்கி கிட்ட போகணும். அது இன்னுமே வந்து ஆபத்து. அப்படி போகைக்குள்ள வந்து அது எப்படி ஆறாவது ஒரு ஆள் போய் கொழி விடுறதா, ஆறாவது ஒரு ஆள் போய் கனெக்ட் பண்ணி விடுறதா, இல்லை தானே, வானத்தில் அது சாத்தியம் இல்லை. எனவே வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். அந்த பைப்புக்குள்ளே வந்து அந்த பூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமராக்கள் இருக்குமாம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டங்கள் எல்லாம் இருக்குமாம். அதன் அடிப்படையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும் என்று சொல்லி. அதே நேரம் கீழே பறந்து கொண்டு போகிற விமானத்தின் அந்த மூடி வந்து டேங்கர் மூடி வந்து ஓப்பன் ஆகணும். அதுக்கு பிறகு அது கனெக்ட் ஆகணும் என்று சொல்லி பெரிய ப்ரோசஸ் உண்டு. எனவே அப்படி இருக்கக்குள்ள வந்து ஏதாவது விபத்துக்கள் நடந்திருக்கலாம். இந்த விமானம் அந்த விமானத்தோட முட்டிச்சுதா, இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு தெரியல. எனவே அப்படி வந்து எரிபொருள் நிரப்புறதுக்காக இந்த ப்ரோப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்குள்ள அதில் ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு அப்படித்தான் விபத்து நடந்ததா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த விமானம் வந்து தரையில விழுந்து நொறுங்கிட்டுது என்றது மட்டும் இப்ப உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோட சம்பந்தப்பட்ட மற்ற விமானம் வந்து பாதுகாப்பாக தரையிறங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த தகவலுக்கு பின்னால் தான் இப்படி ஒரு சந்தேகம் கொண்டு வருது. எனவே விபத்துக்கான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவல்கள் எந்த ஒரு தகவலும் வந்து வெளியிடப்படையில. இருந்த போதிலும் கூட அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த பெரிய ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி இப்படி வீழ்ந்து நொறுங்கிறது வந்து இந்த யுத்தத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கும். என்னன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்துக்கு பொருள் அடிப்படையில் வந்து இது பெரிய சேதம் இல்லை. ஏனென்றால் இதே மாதிரி 400 விமானங்கள் இருக்காம், 400 டேங்கர்கள் இருக்காம் அமெரிக்காட்ட. எனவே 400ல் ஒன்று போனால் அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி என்று வைங்கோவன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து இப்படி இழப்புகள் ஏற்படுது, யுத்த காலத்தில் வந்து அமெரிக்காவுக்கு இப்படியான இழப்புகள் ஏற்படுது. அப்போ 60 ஆண்டுகளாக இந்த விமானத்தை வந்து பராமரிக்கலையான்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கு தானே. அதால் வர பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அமெரிக்காவுக்கு. மற்றபடி இந்த விமானத்தை இழந்ததால பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது வந்து 10-11 போயிடும். அதே நேரம் இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களுடைய கதி என்ன, விமானிகளினுடைய கதி என்ன என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவல் எதுவுமே வெளியாகல. இருந்தாலும் கூட குறைஞ்சது 6 பேர் இந்த விமானத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அதை விடவும் கூடுதலான ஆட்களில் இருக்க முடியும். குறைஞ்சது 6 பேர். யார் அந்த 6 பேர் என்று சொன்னால் ஒரு ஆள் வந்து பைலட், மற்றவர் வந்து கோ பைலட், அதில் 2 பேர். மற்ற 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விமானத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், குரூஸ், அவர்கள் ஒரு 3 பேர் இருப்பினோம் எப்போவுமே. எனவே அந்த ஒரு 3 பேர். மற்றது நான் சொன்னதான் அந்த பூம் என்று சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லி, பூம் சிஸ்டம் என்று சொல்லி, அந்த பூம் சிஸ்டத்தை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியொரு ஆப்ரேட்டர் இருப்பாராம். அதை வந்து பைலட் வந்து ஆப்ரேட் பண்ணுறதில்லை, அவரை சொல்கிறது பூம் ஆப்ரேட்டர் என்று சொல்லி. எனவே பூம் ஆப்ரேட்டர் ஒரு ஆளும் இருந்திருப்பார். ஆக மொத்தத்தில் குறைஞ்சது 6 பேர் இந்த விமானத்தில் இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த டேங்கர் விமானங்களில் இருந்து அதிகளவு எரிபொருட்களை பெற வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய விமானங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய விமானங்கள் ஒவ்வொரு தடவையும் ஈரானில் தாக்குதல் நடத்திக்குள்ள இஸ்ரேலில் இருந்து பறந்து வர வேண்டியிருக்குது. பல்லாயிரக்கணக்கான மைல்கள் வந்து பறந்து வர வேண்டியிருக்குது. ஒவ்வொரு விமானியும் வந்து ஒவ்வொரு பறப்பையும் வந்து முடிக்கிறதுக்கு 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் செல்லுதாம். அதாவது இஸ்ரேலில் இருந்து வெளிக்கிட்டு வந்து ஈரானில் தாக்குதல் நடத்தி போட்டு திரும்பி போகிறதுக்கு குறைஞ்சது 6
6 மணித்தியாலம் தொடக்கம் 8 மணித்தியாலம் வரைக்கும் செல்லுதாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது இஸ்ரேலிய வான்படையினருடைய விமானிகள் வந்து தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், இது சம்பந்தமாக ஜெருசலேம் இருக்குத்தானே, ஜெருசலேமிலிருந்து வெளிவார ஒரு பத்திரிகை ஜெருசலேம் போஸ்ட் என்று சொல்லி அதில் வந்து ஒரு தகவல் போடப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், இஸ்ரேலிய விமானிகளுக்கு வந்து கஃபைன் பில்ஸ் என்று சொல்லப்படுற கஃபைன் கலந்த மாத்திரைகள் வந்து கொடுக்கப்படுதாம். ஏன் அந்த கஃபைன் கலந்த மாத்திரைகள், அந்த செய்தியை நீங்கள் இப்போ இதில் பார்க்குறீங்க. இதுதான் ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகையில் போடப்பட்ட அந்த செய்தி. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஏன் அந்த கஃபைன் கலந்த மாத்திரைகள் அந்த விமானிகளுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், அந்த மாத்திரையை போட்டால் நித்திர வராது, கன நேரம் முழிச்சிருக்கலாம், ஆக்டிவாக இருக்கலாம், எனவே நீண்ட நேரம் பறக்க வேண்டியிருக்குது. அதோட ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் இல்லாமல் 2-3 தடவை கூட போயிட்டு வர வேண்டி இருக்குமாம். அதனால் வந்து இஸ்ரேலிய வான்படையினுடைய விமானிகளுக்கு வந்து, இந்த ஃபைட்டர் ஜெட் ஓடுகின்ற விமானிகளுக்கு வந்து இந்த கஃபைன் பில்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறதாம் என்று சொல்லி ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகையில் வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று இந்த விபத்து நடக்கைக்குள்ள இந்த விமானத்தோட சம்பந்தப்பட்ட மற்ற விமானம் எது, என்ன காரணத்துக்காக இந்த விபத்து நடந்தது, இது போன்ற மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.